ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதுக்கு ஒரு 5 முட்டையை நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிட்டு இருக்கிறேங்க. இது வெந்து வரட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி நறுக்கின வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, அடுத்தது புதினா இலை, இது கூடவே கொஞ்சமா கசகசா. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, எல்லாமே சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். முட்டை வேக வச்சு உளிச்சு லைட்டா கீறி வச்சாச்சுங்க. இப்ப நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கியிருக்கேன், சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்ப அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா பச்சையா நம்ம அரைச்சம் காட்டி இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஏற்கனவே 5 முட்டையை வேக வச்சு கீறி வச்சிருக்கிறேங்க. ஒவ்வொன்னா சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். பாருங்க, இப்போ 2-3 நிமிஷம் ஆச்சு. நல்ல கிரேவி சூப்பரா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளவுதாங்க, கொத்தமல்லி இலை தூவியாச்சு. ஒரு அருமையான கிரேவி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பச்சை மிளகா அதிகமா போட்டு மிளகாத்தூள் கம்மியா போட்டிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பர்வா இருக்கும். கலரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீனா இருக்கும். சரிங்களா? இப்ப இதை வேற ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு அட்டகாசமான எக் கிரேவி ரெடி. சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பார்க்கலாங்களா? பாய்.